ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போதும். அதாவது நவக்கிரகங்களுடைய அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா நல்லது கெட்டதுமே நடக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சாதகமாகவும் நடக்காது. நாம் நினைக்கிறதுக்கு மேலே அதிர்ஷ்டமும் நமக்கு வரும். ஸோ ஆபத்து, அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது நவக்கிரகங்கள் தான். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சூரிய பகவான் தான். சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு 30 நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார். அதனுடைய அடிப்படையில் தான் தமிழ் மாதமே கணக்கிடப்படும். அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. மேசராசியில் பயணம் செய்யக்கூடிய அந்த மாதமானது தமிழ் மாதத்தில் முதல் மாதமாக கணக்கிடப்படுது. ஸோ தமிழ் மாதத்தில் முதல் மாதமாக கணக்கிடப்படக்கூடிய மாதம் சித்திரை மாதம். அந்த சித்திரை மாதம் முடிந்து அடுத்ததாக தமிழ் மாதத்தில் 2வது மாதமான வைகாசி மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த வைகாசி மாதம் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப ராசியில் பயணம் செய்ய போகிறாரு. ஸோ ரிஷப மாதம் என்றும் அழைக்கலாம், வைகாசி மாதத்தை சிறப்பான ஒரு உயர்ந்த மாதம் என்றும் சொல்லலாம். இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய அடிப்படையில் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்தை மாற்ற போகுது. அப்படி மாற்றக்கூடிய அந்த தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ராசி பலன்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி, சனி வக்ர பயிற்சி, இந்த மாதிரி நிறைய பயிற்சிகளுடைய தாக்கம் இருந்துகிட்ருக்கு. இந்த தாக்கத்தோடு இப்போ சூரிய பயிற்சினால் வைகாசி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லையா என்பதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க மூலம், பூரடம், உத்தராடம், 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. எப்பயுமே உயர்தரமான எண்ணங்களையும் உயர்ந்த திட்டங்களையும் கொண்டவங்க தான் நீங்கள். உயர்தரமான எண்ணங்களையும் உயர்ந்த திட்டங்களையும் உடைய தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்குமே இந்த வைகாசி மாதம் இறுதியில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன் கிடைக்கும். அது நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த பலனாக இருக்கும். ஸோ இந்த சாதகமான மாதத்தில் மற்றவர்களுக்காக வாதாடுவது இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா மற்றவர்களுக்காக வாதாடக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு அரசியலில் நிற்கும்போது அது உதவியாக இருக்கும். அரசியல் இல்லைனாலும் மற்றவங்களிடையே உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை பெற்றுத்தரும். அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்களுக்காக நீங்கள் வாதாடுங்க. ப்ராப்ளம் எது வந்தாலும் முன்னே போய் சால்வ் பண்ணுவதற்கு வாதாடுங்க. ஸோ அப்படி நீங்கள் வாதாடும்போது வெற்றியானது பெறுவீங்க. ஸோ அந்த மாதிரியான கிரகங்கள் சூழ்நிலை உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்துக்கு அமைஞ்சிருக்கு. சூரியன் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யும்போது அது தனுசு ராசியில் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தாமல் மறைமுகமாக பாதிப்பை ஏற்படுத்தும். அது என்ன மாதிரியான பாதிப்புனா, இந்த மாதிரி சாதகமான கிடைக்கிற பாதிப்பு. ஸோ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்காக கூட வாதாடலாம். ஸோ வழக்குகள் ஏதாவதெல்லாம் தொடுத்துருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வழக்குகளுக்கெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வழக்கு உங்களுக்கு ஜெயமாகும். ஸோ வழக்கு ஜெயமாகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதாவது வழக்கு ஜெயமாகிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி கிடைக்கும். அட் த சேம் டைம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உங்களுக்கு கோபம் வருங்க. அதுவும் முன்கோபம் நிறைய வருங்க. அப்படி வரக்கூடிய முன் கோபங்களை தயவு செய்து குறைத்துக்குங்க. அது இந்த மாதம் உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பேச்சினால் கூட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க. ஸோ பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய இந்த மாதத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. பணவரவு ஆஸ் யூஷுவல் எதிர்பார்த்தபடி அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும், பிரச்சனை இல்லை. மனதில் கூட ஒரு வகையான புது தெம்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகும். அந்த தெம்பும் உற்சாகம்தான் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்க செய்யும். அதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே இந்த மாதம் ஹைலைட்டான ஒரு விஷயமாக கருதப்படுது. அதுக்கப்புறம் எதிர்பாராத உதவிகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி எதிர்பாராத உதவிகள் நிறைய கிடைக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வைகாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு.
என்ன முன்கோபத்தை மட்டும் குறைச்சிக்கணும், மற்றபடி வேறு எதுவும் சொல்லப்படல. இது எல்லாத்துக்குமே பொருந்துமா அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க அது தொடர்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எழுப்பறியாக இருந்த சில பிரச்சனைகள்லாம் நல்ல முடிவுக்கு இப்போ வருங்க. அந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த பணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினாக கைக்கு வந்து சேரும். ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்து பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் செய்திங்கன்னா அதெல்லாம் முடிக்க முடியும். ஸோ தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன தொழிலோ பெருந்தொழிலோ எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பணத்திலிருந்து ஏற்கனவே உங்களுக்கு பாதியில் நின்ற வேலைகள்லேருந்து லாபங்கள்லேருந்து எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் சொல்லப்படல. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புதுசாக தொழில் தொடங்குறதாக இருந்தாலும் தொழில் தொடங்கலாம், அதுலேயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சில கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காண முடியும். உத்தியோகத்தில் பெருமளவு உங்களுக்கு பாதிப்புகள் வராது. உத்தியோகத்தில் உங்கள் திறமையை காட்ட காட்ட உங்களுக்கு உயர்வு மட்டும்தான் கிடைக்கும். பணவரவு கூட திருப்தியாக இருக்கும். புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். ஸோ உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் தான் இந்த வரக்கூடிய வைகாசி மாதம் கிடைக்கும். குடும்ப ரீதியாக பார்க்கும்போது கணவர் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்தில் உங்களுக்குள்ள அமைதியானது ஏற்படும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகளானது கூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதாக இருந்தால் வாங்கலாம். பிள்ளைகளிடம் அன்பானது அதிகரிக்கும். அவர்களுடைய நலனில் அக்கறை காட்டிங்கன்னா காட்ட முடியும். ஸோ குடும்ப ரீதியாக உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். பெண்களாக பிறந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் நட்பு பாராட்டுவீங்க. மனதில் புது தெம்பு உற்சாகமும் அதிகரிக்கும். ஸோ பெண்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் என்று சொல்லலாம். அதே போல் மாணவர்களுக்கு பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடரலாம். இப்போ நீங்கள் தொடரும்போது எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி சக்ஸஸும் உங்களுக்கு அமையும். ஸோ மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டமான பலன்கள் தாங்க கிடைக்கும். அதில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படிங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம். உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்கள் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். அறிமுகம் இல்லாதவர்களுடைய வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம். ஸோ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த எச்சரிக்கைக்கேற்ப மூல நட்சத்திரக்காரங்க நான் சொன்னது போல் இந்த வைகாசி மாதம் நடந்து கொள்ளுங்க. அறிமுகம் இல்லாதவங்க வீட்டில் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காதுங்க, அது நல்லது கிடையாது. இதே பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வர வாய்ப்பு இருக்குது. தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும். வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடு நிலம் வாகனங்கள் வாங்கிறதாக இருந்தால் வாங்கலாம். ஸோ பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு பூரணமான மாதமாக இருக்கும். ஆனால் என்ன, வீண் பிரச்சனைகள் வர்றதுனால அமைதியாக இருக்கணுங்கிறது மட்டும் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கு. இதே நீங்கள் உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனாலும் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். போட்டி தேர்வுகள் சாதகமாக அமையும். சிலர் நீங்கள் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையும் வரும். ஸோ நீங்கள் நினச்சதுக்கு மேலே நல்ல பலன்லாம் உங்கள் ராசிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி மாதம் இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. கிடைக்கும் என்று இந்த பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களே, ஸோ இதற்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதம் பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ராமாயணத்தில் சுந்தரகாண்ட பாராயணம் செய்கிறது மனக்குழப்பத்தை போக்கும், காரிய வெற்றி உண்டாக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதை ஒரு பரிகாரமாக எடுத்து இந்த பரிகாரத்தை தனுசு ராசிக்காரங்க செய்துடுங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி மாத ராசி பலன் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் உங்களை போல் இந்த தாள்களை தெரிஞ்சு பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.